ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்க வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு என்ன பார்க்க போறோம் இன்னைக்கு? ஆமா, பீஸா தான் செய்ய போறோம். வெஜிடபிள் பீஸா செஞ்சிருக்கோம், சிக்கன் பீஸா செஞ்சிருக்கோம். இன்னைக்கு ரால்ல வச்சு பீஸா செய்ய போறோம். ரால பொரிச்சு போட்டு பீஸா செய்ய போறோம். செம்ம டேஸ்டா இருக்கும். அதான் செய்ய போறோம். அது எப்படி செய்ய போறோம்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனல்ல பாக்குறீங்கன்னு சொன்னா அப்ப மறக்காம சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்ப கடன்னு நாங்க பீஸாவை ரெடி பண்ணலாமா? இப்ப பீஸாக்கு மா குழைக்க போறேன். இதுல மா எடுத்திருக்கேன். இது வந்து ஆல் பர்பஸ் ஃபிளார் அதான் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 3 சுண்டு மாதிரி எடுத்திருக்கேன். 3 சுண்டு நீங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுக்கலாம். இதுல தண்ணி எடுத்திருக்கேன். 3 சுண்டுன்னா ஒரு 3/4 கிலோ கிட்ட வரும் நினைக்கிறேன் தம்பி. இதுல தண்ணி எடுக்க, தண்ணி பாருங்க லைட்டான சூடு, இளஞ்சூடு, கொதிக்கவும் கூடாது. அந்த சும்மா நிகச்சூட்டுக்கு இருந்துச்சுன்னா போதும். ஈஸ்ட் எடுத்திருக்கேன். இந்த ஈஸ்ட் தான். சீனி எடுத்திருக்கேன். இது வந்து ப்ரௌன் சுகர் 1.5 டேபிள் ஸ்பூன். அதை சேர்ப்போம். சேர்த்துட்டு இது ஒருக்கா கரைச்சி விடுவோம். இப்போ சீனியை கரைச்சி விட்டாச்சு. இனி ஈஸ்ட்டை சேர்ப்போம். ஈஸ்ட் 1 கரண்டி, 1.5 கரண்டி. சரியா? கூட சேர்க்கக்கூடாதுதான். பான் எல்லாம் ஈஸ்ட் தான் ஏண்டா. இதை கலந்து விடுவோம். இப்போ கரைச்சி விட்டாச்சு. இனி மூடி வைப்போம். ஒரு 5-10 நிமிஷம் இருக்கட்டுக்கும். அப்போ ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகி வரட்டும். இப்போ இனி நல்லா கலந்து விடுவோம். இந்த மாதிரி உப்பு மா எல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டாச்சு. இங்கால பாருங்க ஈஸ்ட் நல்லா பொங்கி ஆக்டிவேட் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? இங்க பாருங்க பீங்கான்ல கூட இப்படி வந்துட்டு. அதையுமே விடுவானேண்டா. அதுக்கு பிறகு நாங்க இந்த ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆயிருக்கு, அதையும் ஊற்றுவோம். இப்போ முதல் இது இருக்க நல்லா கலந்து விடுவோம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இனி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து குழைச்செடுப்போம். இந்த மாதிரி கணக்கா தண்ணி விடணும், கணக்க விடக்கூடாது. பார்த்து பார்த்து இப்படி குழைச்சிடும். இப்போ இந்த மாதிரி குழைச்சி விட்டுட்டேன். இனி கொஞ்சமா எண்ணெய் சேர்க்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்க ஒலிவ் ஆயில் கூட சேர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னட்ட ஒலிவ் ஆயில் இல்லை, அதால நான் தேங்காய் எண்ணெயை சேர்த்து குழைக்கிறேன். நல்லா குழைச்சிடும். இனி இதுல மாவை போட்டுட்டு நல்லா குழைச்செடுப்போம். நல்லா எவ்வளவு குழைக்கிறோமோ அவ்வளவுக்கு சூப்பரா வரும். இப்ப பாருங்க நல்லா இந்த மாதிரி குழைச்சிட்டேன். இனி இத கிண்ணத்துல வச்சுட்டு இப்படியே மூடி வைப்போம். இது வந்து 1 மணித்தியாலம் இருக்கட்டும். 1 மணித்தியாலத்துல நல்லா ஆக்டிவேட் ஆகி வந்துடும். நல்லா மா பொங்கி வந்துடும். அதுக்கப்புறம் நாங்க பீஸா ரெடி பண்ணலாம். இப்ப இந்த இறாலுக்கு மிளகாத்தூள் சேர்க்கிறேன். தனி மிளகாத்தூள். இறாலை கழுவி துப்புராக்கி வச்சிருக்கிறேன் நான். இதோட கொஞ்சமா உப்பு சேர்க்கிறேன். மஞ்சள் தூள். இப்ப இதை நல்லா கலந்து விடுவோம். இப்ப நல்லா கலந்தாச்சு. இங்க எண்ணெய் சூடாயிட்டு இறாலை பொரிக்க போடுவோம். இங்கால இறால் பொரியட்டும். இதுல இறால் பொரியுது. இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பீஸாவோட சோஸ் செய்ய போறோம். நாங்க செஞ்சுதான் போடுவோம் இல்ல தம்பி. நாங்க கொஞ்சம் வித்தியாசமா செய்வோம். ஆனா நீங்க அதே மாதிரி செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் டேஸ்டா இருக்கும். வாங்க. இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா எண்ணெய் சூடாயிட்டு இதுல கடலை பருப்பு கொஞ்சம் சேர்க்கிறேன். கொஞ்சம் பொரியட்டும். இதோட வெள்ளைப்பூடு இப்படியே முழுசா சேர்க்கிறேன். ஏன்னா இதை அரைக்கிறது தான். வெள்ளைப்பூடு கொஞ்சம் வதங்க. இப்ப இதோட வெங்காயம் சேர்க்கிறேன். வெங்காயம் கொஞ்சமா தான் சேர்க்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம், கணக்கான சைஸ் பெரிய வெங்காயம். இதெல்லாம் கொஞ்சம் வதங்கட்டும். இப்ப வெங்காயம் நல்லா வதங்கி வருது. இனி தக்காளி பழம் பட்டி வச்சிருக்கேன். ஒரு 6 தக்காளி பழம் மாதிரி கணக்கான சைஸ் தக்காளி பழம் பட்டி வச்சுக்கேன். தக்காளி பழம் கொஞ்சம் வதங்கணும். இதோட கொஞ்சமா உப்பு சேர்க்கிறேன். இப்ப தக்காளி பழம் வதங்கட்டும். நல்லா கலந்து விடணும். இந்த மாதிரி வதங்கட்டும். இப்ப இறால் பொரிஞ்சிட்டு எடுக்க போறேன். இப்ப தக்காளி பழம் நல்லா வதங்குது. இனி இதோட கட்டத்தூள் கொஞ்சம் சேர்க்கிறேன். இது எங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு தான். நாக கூட சேர்க்க தேவையில்லை, எவ்வளவு போதும். கலந்து விடுவோம்.
இப்போ நல்லா வதங்கி வருது. இப்போ ஒரு கொஞ்சமா தக்காளி சோஸ் சேர்க்கிறேன். கலந்து விடுவோம். இப்ப பாருங்க நல்லா எல்லாம் வதங்கி வந்துட்டுது. சோஸ் எல்லாம் சேர்த்து நல்லா அப்படி ஒண்டா வந்துட்டு காட்டிங்களா இங்க வந்து பாருங்க. இதான் பதம், இந்த மாதிரி இருக்கணும். இனி நாங்க அடுப்பை நிப்பாட்டுவோம். அடுப்பை நிப்பாட்டிட்டு இது நல்லா ஆறணும். ஆறினொன்னு அரைச்சு எடுப்போம். சரியா? ஆறினொன்னு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பீஸாவை ரெடி பண்ணுவோம். ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப எல்லாமே நாங்க ரெடி பண்ணிட்டோம். பாத்தீங்களா? இங்க பாருங்க, இல்ல பீஸாக்கு தேவையான எல்லாம் வெட்டியாச்சு. குடமிளகாய், கேப்சிகம், வெங்காயத்தை இந்த மாதிரி வெட்டி வச்சிருக்கிறேன், கறி மிளகா. அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்களா நாங்க அரைச்சாச்சு நாங்க செய்த சோஸ். சரியா? அதுக்கப்புறம் இது பாத்தீங்கன்னா மஸ்ரூலா சீஸ் இந்த மாதிரி துருவி வச்சிருக்கேன். ஆனா நான் துருவேல, இந்த கணவர் தான் துருவி. அதுக்கப்புறம் இறால் பொரிச்சு வச்சிருக்கிறோம். இப்ப நாங்க பீஸாவை ரெடி பண்ணுவோமா? பீஸாவை இந்த பிளேட்ல தான் நான் பேக் பண்ணி எடுப்பேன். ஏன்னா இதெல்லாம் நல்ல கணக்கா வட்டமா வரும். மற்ற இந்த பீட்சா ட்ரே நாங்க ஒரு வேணுனாங்க, அது அந்த அதுல ட்ரேல இருக்கிற கருப்பு எல்லாம் வருதுன்னு தம்பி பீஸாவோட, அதோட நாங்க அது பெருசா யூஸ் பண்றோம் இல்ல. இதுலதான் நாங்க பேக் பண்ண போறோம். இப்போ இந்த ட்ரேக்கு கொஞ்சமா மாவை தூவி விடுவோமா? இப்படி. இது சோபா சவுஸ். என்ன தம்பி? தம்பிக்கு அம்மாவோட பீஸா பிடிக்குமா கடையில வாங்குறத பிடிக்குமா? போட்டாச்சு இருக்கட்டும். இங்கெல்லாம் பாருங்க, எங்கட மா இந்த மாதிரி பொங்கி வந்துட்டு சூப்பரா பொங்கி வந்துச்சு. இனி இதற்கு எடுத்து குழச்சி விடுவோம். இப்ப இந்த மாதிரி நல்லா குழச்சி விட்டாச்சு. குழச்சி விட்டுட்டு இனி எங்களுக்கு தேவையான அளவுக்கு பிரிப்போம். 2 3 4. இப்ப இந்த மாதிரி எடுத்தாச்சு. 5 பீஸா செய்ய போறோம். என்ன? ஓகே. 1 மற்றதுல எடுத்து வச்சுட்டு இப்ப செய்ய போறத மட்டும் எடுப்போமா? இப்ப கொஞ்சமா மாவை தூவி விட்டுட்டு இவருக்கு அப்படி தேய்ச்சிடும். இப்ப இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துட்டேன்னு பாருங்க. ஆக மெல்லிசாவும் இல்ல, ஆக மொத்தமாவும் இல்லாம நல்ல கணக்கா. இனி இத இந்த ட்ரேல போடுவோம். போட்டுட்டு இந்த மாதிரி நல்ல வடிவா இழுத்து இப்படி இந்த மாதிரி ஓரங்களை இப்படியே அமர்த்தி அமர்த்தி விடுவோம். இப்ப இந்த மாதிரி வச்சாச்சு. இனி இந்த முள்ளு கரண்டியால இந்த மாதிரி ஓட்டை ஓட்டையா அப்ப உள்ளுக்கால் அவியுமே. இந்த மாதிரி ஓட்டை போட்டாச்சு. இனி நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கோம் தானே சோஸை மேலால விடுவோம். இனி நாங்க துருவி வச்சிருக்கிற மஸ்ரூலா சீஸை மேலால போடுவோம். நீங்க இந்த மாதிரி பீஸா செஞ்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் டீப் ஃப்ரீசர்ல நல்ல ஒரு பொலித்தீன் கவர் பேக்ல நல்ல வடிவா போட்டு வச்சுட்டு டீப் ஃப்ரீசர்ல வச்சுட்டு அடுத்த நாள் பேக் பண்ணியும் சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும். நாங்களும் அப்படித்தான் 5 செய்யறோமே. மிச்சத்தை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாளைக்கு இல்லாட்டிக்கு நாளண்டைக்கு அப்படி டக்குன்னு பேக் பண்ணி சாப்பிடுவோம். இனி குடமிளகா வைப்போம். சிவப்பு கலர்ல பாத்தீங்களா? மஞ்சள் கலர் கிடைக்கல என்ன தம்பி? இந்த மாதிரி வச்சாச்சு. அதுக்கப்புறம் கறி மிளகா, அதுக்கப்புறம் வெங்காயம், இனி இறால் நாங்க பொரிச்சு வச்சிருக்கோம் தானே, அந்த இறால். இப்போ ஒரு கொஞ்சமா மேலால மசாலா சீஸ் போட்டுட்டு நான் பேக் ஆகி கொண்டிருக்கும் போது இடையில நிப்பாட்டி திருப்பி கொஞ்சமா போடுவேன் மசாலா சீஸ். மேலால கொஞ்சமா கட்டத்தூள், கொஞ்சமா மிளகுத்தூள். இதே மாதிரி எல்லாத்தையும் கடன்னு ரெடி பண்ணி எடுத்துட்டு நாங்க அவன்ல வச்சு எடுப்போமா. இப்ப நான் கூட செய்திருக்கிறேன். கூட செய்யறதுல மற்றதுல என்ன செய்வேன், இந்த மாதிரி தான் பேக்ல போட்டிருக்கேன் பாருங்க. இப்படி பேக் இருக்கு, இதுக்கண்டே நான் வேண்டி வச்சிருக்கிறேன்.
இந்த மாதிரி வச்சுட்டு இதை அப்படி ஒட்டிடணும். ஒட்டிட்டு இதை டீப் ஃப்ரீசரில் வைக்கணும். பார்த்தீங்களா, இந்த 3 நான் டீப் ஃப்ரீசரில் வச்சுருவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கள் பீஸாலாம் ரெடி பண்ணிட்டேன். நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டேன். 3 4 5 இப்படி இந்த மாதிரி சின்னதாகவும் செஞ்சுருக்கிறேன். கொஞ்சமாக சீஸ் எடுத்து வச்சிருக்கேன். இடையில நிப்பாட்டிட்டு மேலால தூவுறதுக்கு, அப்போ கொஞ்சம் நல்லா வரும். அதால தான் மற்ற 3 பீஸாவை நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. என்ன டீப் ஃப்ரீசரில் வச்சிருக்கு. அது நாளைக்கு செய்யல, இன்னும் 2 நாளைக்கு அப்படி செய்யலாமே. என்ன 2 நாளால டீப் ஃப்ரீசரில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட 1 கிழமை கிட்ட இருக்கும், பழுதா போகாது. இப்போ இந்த அவனை வந்து நான் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 15 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கேன் 200 டெம்பரேச்சர்ல. இப்போ நாங்கள் அவன்ல வைப்போமா, முதலாவது பீஸா வைப்போமே. வச்சாச்சு, மூடிட்டு டெம்பரேச்சர் வந்து 200, டைம் வந்து ஒரு 15 நிமிஷம் வைக்கிறேன். காணுமே, இடையில நிப்பாட்டிட்டு ஒரு இடையில ஓப்பன் பண்ணி நான் மேலால சீஸ் மேலால தூவேன். அப்போ கொஞ்சம் நல்லா வரும், அதால தான். சரியா, இப்போ 15 நிமிஷத்தால பார்ப்போமா. இப்போ இருக்கா ஓப்பன் பண்ணிட்டு மேலால திருப்பி இருக்கா சீஸ் தூவி விடுவோமா. சுடுமேன் பார்த்து இப்படி கம்பியோடு இழுத்துட்டு போடுவோம். என்ன நம்ம ஸ்கை அவிஞ்சிரும். ஓகே, காணுமே. இப்போ இனி மூடுவான். உங்களுக்கு தள்ளி விட்டுட்டு ஓகே, இன்னும் ஒரு 5 நிமிஷத்தால இருக்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பீஸா ரெடி ஆகிட்டு எடுப்போமா. தள்ளிடுங்க, சுடும். சூப்பராக ரெடி ஆயிட்டு அடுத்த வைப்போம். இப்போ பாருங்க, சூப்பராக எங்க பீஸா ரெடி ஆயிட்டு. இது வெள்ளை கலராக தான் இருக்கா, நான் உள்ளுக்கு அவிஞ்சிருக்கு. இதான் ஹோம்மேட் பீஸா. என்ன இப்போ நாங்கள் வெட்டி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பீஸா வெட்டுவோமா. இவர் தான் வெட்டுறார். யாரு? என் மேன் கத்தி வெட்டுதா? என்ன நீங்களே கத்தியை பிடிச்சிருக்கீங்க? இழுபடுதா? என் மகனுக்கு இழுபடணுமா ஃப்ரெண்ட்ஸ்? இழுபடிக்கு நான் சரி, அதுக்காக தான் இடையில நிப்பாட்டிட்டு போடுறது. அச்சிச்சு, ஒரு ஆள் விழுந்துச்சு. அதே நாங்க சாப்பிடுவோம். சூப்பராக. இழுபடுதா? இப்போ பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், வட்டியாச்சு. நீ எடுப்போம். சுடுவது சரியான. இப்போ எங்களோட பீட்சா எடுப்போமா. சுடுவது சரி. இந்த இழுபடுது பாத்தீங்களா என்னங்க. ஓகே, அவருக்கு இழுபடணுமா பாத்தீங்களா. வாவ், சூப்பரா இருக்கு. என்ன தம்பி? இப்போ இதில் வைப்போம். இதையும் 2 ஆக்கலாமே. இடி முழங்குது, மழை வரப்போகுது. இந்த அழுபடு பத்தி தம்பி. பாத்தீங்களா, உள்ளுக்கெல்லாம் நல்லா அவிஞ்சிருக்கு பாருங்க. இந்த பின்னுக்கெல்லாம் எரிய இல்லை. என்ன அவர் துண்டை கொண்டு ஓடுங்கோ. அது அடுத்தது வேக்காரத்துக்குள்ள இங்க பாருங்க படப்புற பாட்டை. எனக்கு இங்க கோப்பி போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எங்கட சூப்பரான ரால் பீட்சா ரெடி. என்ன ரால் பீஸாவா பீட்சாவா என்ன சொல்றது, எல்லாம் ஒன்று தான். நாங்க பீஸாட்டே சொல்லுவோமே, பீஸா. ஓகே, இப்போ நாங்க உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்றோமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கட சூப்பரான பீட்சா ரெடி. நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்றேன். நானும் சரியா சுடுவது ஃப்ரெண்ட்ஸ். எது எடுக்க நான்? இதா? அப்ப இதையா? அவர் அதுல செலக்ட் பண்ணி வைப்பாரு. என்ன கேப்சிகம் இங்க இருக்கு. ஓகே, ஆனா சுடுது. சூப்பர் டேஸ்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சொல்ல வார்த்தைகள் இல்லை, வார்த்தைகள் வரவில்லை எனக்கு. என் மகனுக்கு சரியா இருப்பது. டேஸ்ட் பண்ணி பாருங்க. எப்படி இருக்கு தம்பி? ஜூட் சொல்லுங்க, எப்படி இருக்கு?
அந்த மாதிரி இருக்கா? எந்த மாதிரி? செம்ம டேஸ்டா இருக்கு. கண்டிப்பா நீங்க செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவன் இல்லாட்டிக்கு சட்டியில கூட நீங்க பேக் பண்ணி எடுக்கலாம். அடுப்புல வச்சு உப்பு கல் போட்டு காட்டிக்கு மண் போட்டு சூடு காட்டிட்டு அதுக்கு மேல ஒரு ஸ்டாண்ட் வச்சு சூடு வச்சு எடுக்கலாம். அப்படி இல்லாட்டிக்கு நல்ல நான்ஸ்டிக் பாத்திரம் பண்ணா அதுல ஒரு ஹீட் ஆக்கிட்டு ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு அதுக்கு மேல வச்சுட்டு மூடிட்டு கூட நீங்க இப்படி பேக் பண்ணி எடுக்கலாம். சூப்பரா வரும். ரொம்ப டேஸ்டா இருக்கு. நீங்க நான் போய் சொல்றேன் நினைக்கிறீங்க, செஞ்சு பாருங்க. எங்களுக்கு நீங்க சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. டெய்லி சிக்கன் பீஸா தானே சாப்பிடுறது. இன்னைக்கு என்னது? ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அதனுடைய கொக்கோ கோலா வந்து கோப்பி சோபா சோல் கோப்பி பவுடர்ல வறுத்த கோப்பி. செம்மையா இருக்கு. அந்த வேர்க்கம்பு வாசம் எல்லாம் வேற லெவல் டேஸ்டா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க சாப்பிட போறோம். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சதை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை டாடா. பசிக்குது, கேட்டு கேட்டு அடிக்கிறோம். எல்லாருக்கும் கேட்டு இருந்தாங்க, கடாவுல இருந்தாங்க எல்லாம் கேட்டு கேட்டு. ஓகே பாய் பாய்.